அமைச்சர் கே.சி. வீரமணி நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. ஏப்ரல் 1ஆம் தேதி கே.சி. வீரமணி நேரில் ஆஜராக திருப்பத்தூர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததாக கே.சி. வீரமணி மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ததன் அடிப்படையில் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் புகாரில் ஆணையம் இந்த வழக்கை பதிவு செய்தது. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நேரில் ஆஜராக ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் நடத்திய ஆய்வில் கே.சி. வீரமணி பிரமாண பத்திரத்தில் சொத்துக்களை மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. பிரமாண பத்திரத்தில் ஏராளமான சொத்துக்களை மறைத்திருப்பதை கண்டுபிடித்து தேர்தல் ஆணையம் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கணேசன் இணைகிறார். கணேசன், விவரங்கள். நிச்சயமாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் வீரமணி 2021ஆம் தேர்தலில் பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார். இவர் தனது சொத்துக்களை மறைமுகமாக மறைத்து பொய்யான பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையமானது புகார் அளிக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்க திருப்பத்தூர் JM1 நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது கடந்த மாதம் 12ஆம் தேதி அமைச்சர் கே.சி. வீரமணி திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள JM1 நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது அவருடைய வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை காலதாமதமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும் போதே அந்த வழக்கானது தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக 3 ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர்கள் வாதாடினார்கள். அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது முற்றிலும் தவறானது, அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் முறைகேடாக இவர் தாக்கல் செய்துள்ளார் என்றும் வாதாடப்பட்டது. இந்த வழக்கை ஏற்கலாமா இல்ல தள்ளுபடி செய்யலாமா என்பது நீதிபதிகளே முடிவெடுக்க வேண்டும் என்ற நிலையில் தற்போது இன்று நீதிபதி திருப்பத்தூர் JM1 நீதிபதி மகாலட்சுமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கை கோர்ட் ஏற்று நடத்துகிறது. வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி நேரில் கோர்ட்டில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தங்கள் விவரங்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.